யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஏன் தமிழ் தமிழ் இப்படி குதிக்கிற, வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் தான் அப்படின்னு சொல்றவாளுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. பார்த்து பத்திண்டி எரிட்டோம். ஏன்னா we are going to decode which is the oldest language, தமிழ் or Sanskrit. ஊரறிஞ்ச உண்மை இருந்தாலும் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தியரிட்டிக்கலா பேசி உலகத்துல நிறைய பழமையான லாங்குவேஜஸ் இருக்கு. கிரீக், லாட்டின், சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி இவ்வளவு லாங்குவேஜஸ் இருந்தோம். தமிழ்ல நாம என்ன சொல்றோம்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்றோம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்ப பாத்துடலாம். உலகத்துல எந்த ஒரு மொழியும் எப்படி உருவாகுதுன்னா முதல்ல சைகை, அப்புறம் வாய்மொழி, அப்புறம் எழுத்து வடிவங்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம், ஒரு எழுத்து எப்படி உருவாகுதுன்னா ஓவியத்துல இருந்து குறியீடுகள்ல இருந்து மட்டும்தான் எழுத்து உருவாகும். இந்த பிராமின்ற ஒரு எழுத்து எப்படி வந்துச்சுன்னா வடநாட்டுல இருந்து வந்தவங்க ஆல்ரெடி இருந்த தமிழோட மிக்ஸ் பண்ணி தமிழ் பிராமின்னு ஒண்ணுத்த எழுதுறாங்க. இதனாலேயே தமிழையும் தமிழ் பிராமியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டிலயும் கிடைக்கிற கல்வெட்டுல இருக்கிறது மேக்சிமம் தமிழி, பிராமி இல்ல. தமிழ் உலகின் மூத்த மொழின்னு சொல்ல ரிசர்ச் ப்ரூஃப்ஸ் இருக்கு, பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, ஆர்கியாலஜிஸ்ட் எவிடன்ஸ் இருக்கு, உலகம் எங்கும் வேற நாட்டுல தமிழ் மொழி கலந்து இருக்கிற எவிடன்ஸ் இருக்கு, கடல் கடந்து ஏதோ ஒரு நாட்டுல கிடைக்கிற கல்வெட்டுல தமிழ் எவிடன்ஸ் இருக்கு. இவ்ளோ இருந்தும் ஏண்டா ஒத்துக்க மாட்டேன்றீங்க? இப்ப இவங்களை ஒத்துக்க வைக்க நான் இங்க வரல, உங்ககிட்ட இதெல்லாம் ஒப்படைக்க தான் வந்தேன். See you, bye.